வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் ரீசெண்டாக வந்திருக்கிற காம் அப்டேட் 743 இந்த வெர்ஷனில் வந்திருக்கிற அப்டேட்டை பற்றி பார்ப்போம். ஹோம் பேஜில் இருக்க பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பில்லை பிரிண்ட் எடுக்கும்போது ஐட்டமுடைய டிஸ்கிரிப்ஷன் தமிழில் வரணுமா இல்லை இங்கிலீஷில் வரணுமா அப்படிங்கிறத நாமளே செட்டிங் பண்ணிக்கலாம். அதை பற்றி பார்க்கலாம். ஹோம் பேஜில் இருக்க ஐட்டம் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு ஐட்டமை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் மோடுக்கு கொண்டு வரேன். இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஐட்டமை கிரியேட் பண்ணும்போது இந்த ஐட்டம் நேம் அப்படிங்கிற இடத்துல பொருளுடைய பேரை இங்கிலீஷில் கொடுப்போம். இப்படி கொடுக்கறதுனால சாஃப்ட்வேரில் எல்லா இடத்துலையுமே நமக்கு சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் இந்த பொருளின் பெயர், அதாவது பிரிண்ட் நேம், இதில் எப்படி கொடுக்குறோமோ அதுதான் பில் பிரிண்ட்லேயும் வரும். இந்த மாதிரி ஐட்டம் நேமை இங்கிலீஷ்லேயும் பிரிண்ட் நேமை தமிழ்லையும் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு பில் பிரிண்ட்டில் இங்கிலீஷ் தமிழுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி பிரிண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெனு பாரில் இருக்க அட்மின் இதில் பிரிண்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஃபார்மேட்டுக்காக பில் செட்டிங் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நமக்கு பில் பிரிண்ட் எடுக்கும்போது ஐட்டமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் வேணும் அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கிற பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் இதில் இந்த இங்கிலீஷ் ஐட்டம் நேம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு டிக் கொடுத்துக்கோங்க. செட்டிங்கில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பில்லிங் செக்மெண்ட் போகலாம். இதில் ஒரு பில்லை சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த பில்லில் ஐட்டமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் வந்திருக்கும். இப்போ ஒரு கஸ்டமர் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ பில் பிரிண்ட்டை மாற்றி கேட்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த செட்டிங்கை பண்ணாமல் பில்லை சேவ் பண்ணும்போதே எந்த ஃபார்மேட்டில் பில் பிரிண்ட் வேணும், அதாவது இங்கிலீஷில் வேணுமா தமிழில் வேணுமா அப்படிங்கிறத அங்கேயே கொடுக்குற மாதிரி ஒரு செட்டிங்கும் பண்ணிக்கலாம். அதுக்காக பிரிண்ட் செட்டிங் போகிறேன். இதில் இந்த பில் ஆஃப் சப்ளை அப்படிங்கிற ஃபார்மேட்டை ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ்க்கு மாற்றிட்டதுனால இந்த ஃபார்மேட்டோட நேமை இங்கிலீஷ் பில்னு மாற்றிக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதே செட்டிங்லேயே தமிழில் பிரிண்ட் அவுட் வர மாதிரி ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணணும். அதுக்காக இந்த ஃபார்மேட் செலக்டில் இருக்கிறப்ப இந்த இடத்துல இருக்கிற ஃபார்மேட் ஃபார் இந்த ஆப்ஷனில் இந்த பில் ஆஃப் சப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு டிக் இருக்கணும். வேறு எந்த ஆப்ஷன்லையும் டிக் இருக்கக்கூடாது. இப்போ இந்த காப்பி ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இங்கே இருக்கிற பில் ஃபார்மேட் நேம் இதில் தமிழ் பில்லுன்னு கொடுத்துட்டு இந்த இங்கிலீஷ் ஐட்டம் நேம் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்க டிக்கை எடுத்துடுறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணும்போது தமிழ் பில் அப்படின்னு ஒரு புது ஃபார்மேட் கிரியேட் ஆகிருக்கும். இந்த ஃபார்மேட்ஸை செக் பண்ணி பார்க்குறதுக்காக பில்லிங் செக்மெண்ட் போவோம். ஒரு பில்லை ஓப்பன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த பில் ஃபார்மேட் அப்படிங்கிற இடத்துல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நாம் கிரியேட் பண்ண 2 ஃபார்மேட்டுமே ஷோ ஆகும். இதில் இங்கிலீஷ் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் கொடுக்குறேன். இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் வந்திருக்கும். மறுபடியும் அதே பில்லை பிரிண்ட் கொடுக்கும்போது ஃபார்மேட்டை தமிழுக்கு மாற்றிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தமிழ்லையும் கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு பில்லை சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுக்கும்போதே அது இங்கிலீஷில் வேணுமா தமிழில் வேணுமா அப்படிங்கிறத கொடுத்துட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் காம் வெர்ஷன் 743 அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா புது வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.